ஹாய் ஹலோ வணக்கம் ஜஸ்ட் கிட்டிங்ல இருந்து நான் உங்க ஜோ. பீச்சுக்கு வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தா நல்லா இருக்குமா இல்லை தனியாக வந்தால் நல்லா இருக்குமான்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, கடல் கூட பேச சான்ஸ் கிடைச்சா என்ன மாதிரிலாம் பேசுவோம் அப்படிங்கிறதே கேட்கலாம். ஓகே, இப்போ பீச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்தால் நல்லா இருக்குமா தனியாக வந்தால் நல்லா இருக்குமா? ஐயோ, இது ஃபேமிலி கூட இருக்கும்போது கேட்டிங்கன்னா என்ன இப்படி? அதனால தான் கூப்பிட்டு கேட்குறோம். அது நீங்கள் தனியாக வரங்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், ஃபேமிலி கூட வந்தால் நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் நல்லா இருக்குமா? ஃபேமிலி கூட இருக்கும்போது ஃபேமிலிக்கு நல்லது, தனியாக இருக்கும்போது நமக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு தோணும்ல, ஃபேமிலி கூட வந்தா என்ஜாய் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா என்ஜாய் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஆமாம், உங்களுக்கு எப்படி? தனியாக வந்து ஃபேமிலி ஆகிட்டு போகிறது நல்ல ஒரு விஷயம். இல்லை, எனக்கு புரியலையே. ப்ரோ போனதுல மைக்கே போயிடுச்சு. ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ. தனியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம், தனியா வந்தா ஃபேமிலியோட enjoy வந்தால் ஃபேமிலி பார்த்துக்கே டைம் கரெக்டாக இருக்கும். இல்ல, இப்போ பீச்சுக்கு வரப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தா நல்லா இருக்குமா இல்ல தனியா வந்தா நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் தான் நல்லா இருக்கும். ஏன் ஃபேமிலியோட வந்தா நல்லா இருக்காதா? அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாதுல்ல. ஏன் என்ஜாய் பண்ண முடியாது? அவங்க கூட இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா எப்படி என்ஜாய்மெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் எல்லாருமே கலாச்சிட்டு ஸோ ஜாலியாக இருந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கலாம். எல்லா ஸோ வேலையும் ஃபேமிலியோட வந்தால் அவங்க கூட மட்டும்தான் நம்ம இருக்க முடியும். ஸோ எங்கேயுமே போக முடியாதுல்ல. ஃபேமிலியோட வந்தா பொண்ணுங்களை எல்லாம் பார்க்க முடியாது, சைட் அடிக்க முடியாது. இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஜாலியா கலாய்ச்சிட்டு. ஆமாம், கலாச்சிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு போகலாம்ல. ஓ, சைட் அடிக்கிறதுக்கே பீச் வரீங்க? கன்ஃபார்ம் சைட் அடிக்கிறதுக்கு தான் வரும். ஃபேமிலியோட வந்தால் ஜாலியாக இருக்காது, ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் ஜாலியாக. ஏன் ஃபேமிலியோட வந்து ஜாலியா இருக்காது? எப்போ பார்த்தாலும் டார்ச்சர். ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அங்கே உட்காரலாம், இங்கே உட்காரலாம், சைட் அடிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். ஓ, சைட் அடிக்கலாம். அதனால ஃபேமிலியோட வந்தா நிறைய ரூல்ஸ் ஆக திரும்ப முடியாது. அது வாங்கிட்டா இது வாங்கிட்டா சம்பளமே வரலன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எப்படி இருக்கும்? காசே இல்லை, சரி எண்ணெய் போட்டோமா வந்தோமா உட்காந்தோமா உட்காந்து காற்று வந்தோமா இருந்தோமா அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். எப்படி என்ன போட்டோமோ வந்து இன்னொரு இடத்துல சொல்லுங்க, வண்டிக்கு என்ன பக்கத்துல வச்சு போட்டோம், சொல்லுங்க. வண்டிக்கு என்ன போட்டோமா வந்து உட்காந்தோமா, நைட்டு 8 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க கம்பெனியில், சாப்பிட்டு படத்துல அண்ணன் வரைக்கும் சுற்றி பார்த்தோமா போனோமா, டைம் பாஸ் ஆச்சு. இது ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வரப்போ. ஃபேமிலியோட வரப்போ எப்படி இருக்கும்? வரவே மாட்டோம். அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, திங்கிறதுக்கு அது வாங்கி கொடு. போகும்போது பிபி கேட்கும், இந்த சைடில் வரும்போது பலூனு கேட்கும். காசு இல்லைல்ல, கம்மியாக தான் இருக்குன்னா பரவாயில்ல, அப்போ எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன், அந்த மாதிரி பிரச்சனை. ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ப்ராப்ளம்? அதனால தான் கூப்பிட்டே வரதில்ல. இப்போ பீச்சுக்கு வரோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்தா நல்லா இருக்குமா இல்ல தனியா வந்தா நல்லா இருக்குமா? அந்த கம்பெனியை பொறுத்துமா. இதே வந்து ஒய்ஃப் வந்து நல்ல ஒய்ஃபாக அந்த ஹஸ்பண்ட் கிடைச்சாருன்னு வச்சுங்க, ஓகே, ஜாலியாக பேசிக்கிட்டு அதே போல் குழந்தைங்களும் நல்லா அருமையான குழந்தைங்க வந்துன்னு வச்சுங்களேன், அவங்களோட டெய்லி கூட்டிகிட்டு வரலாமா பீச்சுக்குன்னு ஒரு ஆசை வரும். அதே ஒய்ஃப் வந்து கொஞ்சம் மோசமான ஒய்ஃபாக சில பேருக்கு அமைது இல்லையா, வந்து நேராக பீச்சில் தான் சண்டையே பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அப்பா ஐயோ ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம், நிம்மதியாக ஃப்ரெண்டையாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க இருக்கும். இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எனக்கு கடவுள் என்ன அமைச்சு கொடுத்துருக்காருன்னா, ஃப்ரெண்ட்ஸையும் நல்லாவே கொடுத்துட்டாரு, ஓகே, ஒய்ஃபையும் நல்லாவே கொடுத்ததுனால எனக்கு யாரோட வந்தாலும் சந்தோஷம். அதனால எப்போ வந்தாலும் பீச்சுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் போவேன். சூப்பர் சூப்பர். பீச்சுக்கு வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்லா இருக்குமா தனியா வந்தா நல்லா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் நல்லா இருக்கும். எதனால? அந்த ஃப்ரெண்ட்ஸோட வர அவங்களோட என்ஜாய் பண்ணுறது தண்ணி கேட்டுடா. ஃபேமிலியோட வந்தால் ஜஸ்ட் அவங்களுமே பேசிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு போரா இருக்கு. ஜாலியாகவே பேச முடியாது, ஓகே, ஃப்ரீயாகவும் பேச முடியாது. இதே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன வேணா பேசலாம், என்ன வேணா ஷேர் பண்ணலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸோட தான் நல்லா இருக்கும். ஃபேமிலி கூட வந்திருக்கீங்களா? நான் வந்திருக்கேன், எத்தனை டைம் வந்திருப்பீங்க? ஒரு 4 or 5 times. அப்பலாம் என்ஜாய் பண்ணது இல்லையா? என்ஜாய் பண்ணியிருக்கேன், பட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட வர அளவுக்கு இல்ல. அது வந்து ஆளை பொறுத்து இருக்குது. ஆளை பொறுத்து எப்படி? ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், ஃபேமிலியோட வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம், தனியா தனியாக வந்தாலும் ஜாலியாக இருக்கலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் தான் ஜாலியாக இருக்கும். ஏன் ஃபேமிலியோட வந்தா ஜாலியா இருக்காது? ஃபேமிலியோடு வந்தோன்னா நிறைய நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது. ஓகே, அவங்க கூடயே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்கள சேஃபாக கூப்பிட்டு போகிறதுலேயே அந்த தாட்டு போயிடும். ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா வாடா ஜாலியாக இருடா, என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க? எந்த மாதிரினா சொல்கிறது, அதான் சொல்கிறேன், உள்ளே போயிட்டு விளையாடுறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் என்ஜாய். அவ்வளவுதானா? சைட் எல்லாம் அடிக்க மாட்டீங்களா? அது அது உண்மையா சொல்லுங்க. ஃபேமிலி கூட வந்தா பொண்ணுங்களை பார்க்க முடியாது, சைட் அடிக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா ஜாலியா சைட் அடிக்கலாம், ஃபன் பண்ணலாம். அதானே ரீசன்? அதுதானே இருக்கு. அது எல்லாமே எப்படி, ஆனா இந்த இடத்துல எப்படி சொல்றது, அதை ஓ கட் பண்றீங்க. ஓகே ஓகே. ஃபெஸ்டிவல் டைமில் ஃபேமிலியோட வந்தால் அது ஒரு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, சில டைம் நம்ம தனிப்பட்ட முறையில் என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும்னா அது ஒரு பார்ட்டு செப்பரேட்டாக வரலாம். அது என்ன ஃபெஸ்டிவல் டைம் ஃபேமிலி கூட வந்தா நல்லா இருக்கும்? அது என்ன ஃபெஸ்டிவல் டைம் மட்டும்? அதாவது
ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும், ப்ளஸ் ஃபேமிலியோட அவங்களுக்கும் ஒரு ஒரு ஹாப்பினஸ். பசங்களோட வீட்டில் ஃபேமிலியோட வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. Okay. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்தா பிடிக்குமா இல்லை தனியாக வந்தா பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸோட வரது எல்லாருக்குமே பிடிக்கும், அதுதான் லைக் பண்ணுவாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எல்லாருக்கும் பிடிக்குது? அப்படி என்ன என்ஜாய் பண்ணுவீங்க? இல்லைம்மா, பர்சனல் இல்லை, சில இதில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பேசுவோம், அரட்டை அடிப்போம். அது ஃபேமிலி கிட்ட அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது இல்லையா? ஓகே. ஃபேமிலியோட ஷேர் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது ஃபேமிலியோட ஷேர் பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து கடலோட பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா என்ன பேசுவீங்க கடல்கிட்ட? எவ்வளோ ஆழம் நீ எவ்வளோ ஆழம் அவ்வளோதான் கேட்க முடியும், அதுக்கிட்ட வேற என்ன கேட்க முடியும்? எவ்வளோ ஆழம் மட்டும்தான் கடல்கிட்ட கேட்க முடியும். கரெக்ட் தான். ஸோ நம்மளோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதுக்கிட்ட நம்மளுக்கு ஃபேஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து கடல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம சிங்கிளாக வந்து தான் இந்த இடத்துல உட்காந்து நம்ம எல்லா கஷ்டத்தையும் சொல்லி அதுக்கிட்ட அழுகுறோம். அதுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால இங்கே வந்தால் கொஞ்சம் பெனிஃபிட் நல்லா ஸோ இருக்கும். இப்போ கடல் உங்க கூட பேச சான்ஸ் கிடைச்சதுன்னா உங்க கஷ்டத்தையும் சொல்லிட்டு கடலோட கஷ்டத்தையும் நீங்க கேட்டுப்பீங்க. நாங்கள் கேட்டுப்போம். ஆமாம், அவ்வளவுதான். அவ்வளோதான். நிறைய இது இருக்கு, ஆனால் சொன்ன மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது? சும்மா சொல்லுங்க, ஏதாச்சும் ஒண்ணு. நிறைய இருக்குல்ல, அதுல ஏதாச்சும் ஒண்ணு. எக்ஸை பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த சொன்ன சண்டை வந்துருமே. சண்டை வந்தாலும் இப்போ கமிட்டடா மேரிடா? மேரிடு, ஓ, அப்ப சண்டை வரும். அதனால அது வேண்டாம். அது சொல்லணும்னு நினைச்சா அங்கதான் சொல்லணும். ஓகே ஓகே. ஆனால் சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. ரொம்ப உங்க நிலைமையில நினைக்கிறப்போ பாவமா தான் இருக்கு. நீங்கள் வந்து இப்போ எப்படி நல்லா சாந்தமாக எப்படி இருக்கீங்களோ அதே போல் இருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க, சுனாமி மாதிரி வந்து எங்களெல்லாம் காலி பண்ணிடாதீங்க. எப்பவுமே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகாக இருங்க, அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுகிட்ட பேசு. சூப்பர் சார். கடல் வந்து நம்ம கடவுள் கொடுத்த பரிசு. ஆக்சுவலாக பஞ்சபூதத்தில் அது ஒரு பூதம். ஆக்சுவலாக ரைட், ஓகேன்னு அவரை தூரத்துலேருந்தே அவர் வந்து நம்மளை வந்து கால் தொட்டு வணங்கிட்டு போகுது. நம்ம அவரை டச் பண்ணாமல் இருந்தோம்னா அமைதியாக அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார், நம்ம வேலையை பார்க்கலாம். ரொம்ப நெருங்கினோம்னா அப்புறம் அவர் வேலையை காமிச்சிருவார், பல பிரச்சனை வந்துடும். ஆக்சுவலாக நீங்க கடலை பாக்குறப்பெல்லாம் ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இவ்வளோ அழகா இருக்கு, இவ்வளோ ஆழமா இருக்கு, அப்பலாம் யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக ரசித்தேன். இப்போ என்னுடைய தாய் தகப்பன் நினப்பு கூட வந்தது. ஏன்னா அஸ்தி இங்கே தான் கரைக்கிறோம். அப்படின்போது அது கூட வந்து நம்மளோட வந்து நம்ம தாய் தகப்பனே வந்து நம்ம காலை தொட்டிட்டு போகிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருந்தது. ஆக்சுவலாக இயற்கை கொடுத்த கிஃப்ட்டு நமக்கு வரப்பிரசாதம். அது 5 பூதத்தில் இது ஒரு பூதம் ஒன்று. ஆக்சுவலாக ஸோ பீச் வந்தாலே எமோஷனலாக ஹாப்பியாக தான் இருக்குது, மனசு நல்லது, புண்ணியம் கிடைக்கும். நம்ம புட்ட பாவங்கள்லாம் நம்ம காலை கழுவிட்டு போயிடும். ஆக்சுவலாக நீ நடக்க போகிறதா நல்லாயிருக்கும் இந்த இது கண்டிப்பாக.